ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான வால் டெக்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயினான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா இல்லை மேக்ரோனி எது வேணாலும் சொல்லலாம். இது நிறைய ஷேப்ஸில் கிடைக்கும். பட் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கு ஷேப்பில் இருக்கக்கூடிய பாஸ்தா தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு 40லேருந்து 50 பாஸ்தா நமக்கு தேவைப்படும். உடஞ்சி போகாமல் கரெக்டாக இருக்கக்கூடிய ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கார்ட்போர்ட், இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா A4 ஷீட் சைஸ் தான். நான் இன்றைக்கி ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். ஃபோம் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் கலர் சார்ட் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைனா ஓல்டு இன்விடேஷன்ஸ் கார்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கார்ட்போர்ட் மேலே 4 பக்கமாக க்ளூ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலே ஒட்டிக்கலாம். கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த ஃபோம் ஷீட் மேலே ஒரு ஃப்ளார் வேஸ் மாதிரி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம டெக்கர் பண்ணிக்கலாம். ஃப்ளார் வேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து நான் அந்த ஷேப்பில் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கலர்ஸ் எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய தொட்டி வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போது கிளைக்கு நம்ம பார்த்திங்கன்னா கட் பண்ணுறோம். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து நியூஸ் பேப்பர் கூட ரோல் பண்ணி ஒட்டிக்கலாம். பட் நான் இன்றைக்கி இந்த ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். ரொம்ப தின்னாக வந்து ஒரு 2 லேயர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாஸ்தாவுக்கு கலர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கலர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர், வாட்டர் கலர் கூட யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் இப்போ கேட்பீங்க இது வந்து எதுவுமே ஆகாதான்னு சொல்லிட்டு. நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா பூச்சியில் எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாது. அது வந்து அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். ஒவ்வொரு பூக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 பாஸ்தா தேவைப்படும். நீங்கள் வந்து கலர் கலராக செஞ்சு வச்சுக்கலாம். அதாவது கலர் கலராக பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கலர்ஸில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா இலைக்காகவும், மற்ற கலர்ஸ் எல்லாமே பூக்கு வந்து யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலர் பண்ணி வச்சுருக்கேன். கலர்ஸ் எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் பெயிண்ட்டுக்கு பதிலாக நெயில் பாலிஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. அந்த ஃபோம் ஷீட் மேலே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பூத்தொட்டியோட ஷேப் வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாஸ்தாவை ஒரு ஃப்ளார் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளாருக்கு பார்த்திங்கன்னா 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் 3 ஃப்ளார் வந்து செட் பண்ண போகிறேன். ஒரே கலராக இருக்கக்கூடிய அந்த பாஸ்தாவை எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நம்ம க்ளூ போட்டு ஒட்டும் போது நமக்கு அந்த ஷேப் மாறாமல் கரெக்டாக ஈஸியாக இருக்கும் ஒட்டும் போது. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண அதே ஷேப்பில் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட க்ளூ கன் இல்லைனா இங்கே வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம். நல்லா ஸ்டிக் ஆகிடும். இதே போல் எல்லா ஃப்ளாருமே நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ எல்லாமே ஒட்டியாச்சு. அந்த பூக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிளை மாதிரி அந்த க்ரீன் கலரில் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோம் ஷீட்டை இப்போ ஒட்டிக்கலாம். இந்த ஃபோம் ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம லேபிள் பிரித்து ஒட்டுற டைப் தான். ஸோ ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இந்த கிளை வந்து ஒட்டிக்கோங்க. இதே போல் 3 பூக்குமே நம்ம வந்து அந்த கிளை ஒட்ட போகிறோம். கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம இலை பக்கத்தில் ஒட்டும் போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாஸ்தாவை நம்ம இலை மாதிரி 2 பக்கமும் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி சைடாக ஒட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே போல் நம்ம அந்த 2 பூக்குமே ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃப்ளார்க்கு நடுவில் வந்து ஒரு சின்ன பீட் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். பேர்ல் பீட் வந்து அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், இதை அட்டாச் பண்ண பிறகு ஒரு ஃப்ளார் மாதிரி சூப்பராக தெரியுது பாருங்கள். 3த்துக்குமே அதே போல் ஒட்டிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் சைடில் ஏதாவது வேறு கலரில் பார்டர் மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி கூட செய்யலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. ஜஸ்ட் இதே போல் வந்து வாலில் டெக்கராக வந்து மாட்ட போகிறேன். நீங்கள் இதில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு மாட்டி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பின்னாடி பக்கமாக பார்த்தீங்கன்னா டபுள் டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி கில்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ அழகாக மின்னுது பாருங்கள். நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே போல் நீங்கள் 3 சைஸஸில் வந்து செஞ்சு வாலில் மாட்டி வைக்கும்போது வாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிள் பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ கிளியராக எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு தெரியல, பட் நியரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.